திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடியில் விதிகளை மீறி சுங்க கட்டணம் வசூலிக்க முயற்சி என கூறி சுங்கச்சாவடி பகுதியில் தனியார் பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. திருச்சி துவாக்குடியில் ஒரு மாதத்தில் சுங்கச்சாவடியை எத்தனை முறை வேண்டுமானாலும் கடந்து செல்ல பொது போக்குவரத்து மோட்டார் வாகனங்களுக்கு மாதாந்திர கட்டணம் 8405 வசூல் செய்யப்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் இம்மாதம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடியை 50 முறை கடப்பதற்கு 10,200 வசூல் செய்யப்படும் என இந்திய தேசிய ஆணையம் அறிவித்துள்ளப்பட்டது. தினசரி 12 முறை விகிதம் ஒரு மாதத்திற்கு 320 முறை பயணிகளை ஏற்றிக்கொண்டு பேருந்துகள் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இந்த அடிப்படையில் மாதம் ஒன்றுக்கு ஒரு பேருந்துக்கு அதன் உரிமையாளர் 73,400 செலுத்த வேண்டியுள்ளது. இந்த புதிய கட்டண உயர்வு கடந்த 2008ஆம் ஆண்டுக்கு முன்பு வழங்கப்பட சுங்கச்சாவடிகளுக்கு பொருந்தாது என இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆணையத்தின் விதிகளில் சொல்லப்பட்டுள்ளது. திருச்சி துவாக்குடி கடந்த 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இந்த சுங்கச்சாவடியில் பயணிகளை ஏற்றிச் செல்லும் பேருந்துகளுக்கு மாதாந்திர கட்டணம் 8,405 மட்டுமே வசூல் செய்ய வேண்டும். இதில் வருடத்திற்கு ஒரு முறை 3 விழுக்காடு வரை கட்டணத்தை உயர்த்தி கொள்ளலாம். திருச்சி துவாக்குடி சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிப்பதற்கான காலம் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடைந்துள்ளது. காலாவதியான சுங்கச்சாவடி என்பதால் அரசு பேருந்துகள் கட்டணம் இல்லாமல் சுங்கச்சாவடியை கடந்து செல்கின்றன. தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா.